ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கிச்சன் வ்ளாகரில் சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்ன தான் நம்ம குழம்பு மிளகாத்தூள்லாம் அரைச்சி வச்சுருந்தாலும் எனக்கு பர்சனலாக மீன் குழம்பு வைக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி வச்சாதான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சதும் 6 ஸ்பூன் தனியா, 15 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இது கூடவே 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கணும். இந்த மசாலா வறுக்கும்போது பார்த்திங்கன்னா வீடே வாசனையாக இருக்கும். 60 கிராம் புளி எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை இந்த புளி தண்ணியில் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். இப்போ குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கிறேன். இது கூடவே 15 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி போட்டு இதில் வதக்கிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 4 கத்திரிக்காவை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். அதை முழுசாக இதோடு சேர்த்துக்கிறேன். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கலர் மாறி வரணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி மசாலா தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 20 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். நான் ஏற்கனவே கழுவி வச்சுருக்க மீனை இது கூட சேர்த்துக்கிறேன். மீனில் கொஞ்சமாக மிளகா பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். மீன் சேர்த்ததும் போட்டு கலரக்கூடாது. பாருங்கள், மீன் சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷம் தான் நான் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ கருவேப்பிலை போட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மல் குழம்பு மிளகாத்தூள் போடுறத விட இந்த மாதிரி மசாலா அரைச்சி வைக்கும்போது மீன் குழம்போட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். பாய்.